இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களோட ஃப்ரெண்டு மற்றும் நண்பன் ஒருவன் வந்த பிறகு படத்தோட ப்ரொடியூசரான ஐஸ்வர்யா அவர்கள் கோட் பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களோட பர்த்டே அன்னைக்கு கோட் செட்ல தளபதியை மீட் பண்ணாங்களாம். சோ அப்போ வெங்கட் பிரபு அவர்களோட ஒர்க் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, பொதுவா எனக்கு இயக்குனர்களோட சிங்க் ஆகிறதுக்கு டைம் ஆகும், பட் பிரபுவோட உடனே சிங்க் ஆயிட்டேன் ஈஸியா. அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா எங்க ரெண்டு பேருக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கோட் பத்தி பயங்கர கான்பிடென்ட்டா சொன்னாராம். அண்ட் கோட் படத்தோட சில போர்ஷன்ஸை ரஷ்யாவில் ஷூட் பண்ணப்போ அந்த ஸ்கிரிப்டுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்களாம். ஸோ வெங்கட் பிரபு அவர்களோட கெரியர்ல ஒரு டிஃப்ரெண்டான படமா இருக்கும் கோட்டு அப்படின்ற மாதிரி இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோட் பொறுத்த வரைக்கும் தளபதி பயங்கர கான்பிடென்ட்டா இருக்காரு. இவங்க சொல்ற மாதிரி ஷூட்டிங் டைம்லயும் சரி, இப்போ ரீசெண்டா படம் பார்த்துட்டும் சரி, தளபதி அண்ட் டீமுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் படத்துல ஒர்க் பண்ற டீம்ல இருந்து யாராலையுமே படத்தை ஜட்ஜ் பண்றது கஷ்டம். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த ப்ராசஸ்ல இருக்கிறதால அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிளியரான ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. இதை வந்து பீஸ்ட் படத்தோட இன்டர்வியூல தளபதி ஓப்பனா சொல்லியிருப்பாரு. ஸோ படத்துல சம்பந்தப்பட்டவங்களோட கான்பிடன்ஸை வச்சு நம்ம ஹைப்பை ஏத்திக்கிறது கரெக்டா இருக்காது. பட் ஆனா படம் லாஸ்ட் ப்ராசஸ் ஆன மிக்சிங்ல இருக்கும்போது அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் ரியாக்ஷன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு. ஏன்னா மாநாடு படத்துக்குலாம் ரிலீஸ்க்கு முன்னாடியே படம் கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துருச்சு. அண்ட் இந்த வருஷம் கூட மகாராஜா அண்ட் ராயனுக்கு அதே மாதிரி வந்துச்சு. ரெண்டு படமுமே கரெக்டா மிகப்பெரிய பிளாக் பஸ்டரும் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ தங்கலனுக்கு ஷோர் ஷாட்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதுவும் உண்மையாகுதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கோட் படத்துக்கும் இந்த மாதிரி டாக்ஸ் வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.